ஹalleluya ஹalleluya மகிமையின் ஆளுங்களை நிரப்புவீராக. உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்வதாக. உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்வதாக. இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடும் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே, உம்முடைய மகிமை, இயேசுவே உம்முடைய பிரசன்னம், இயேசுவே உம்முடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வழிநடத்துதல். ஓ, இந்த 75 minutes ஆராதனையிலும், இந்த ஆராதனை மூலமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், வீடுகளிலும் வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. ஓ, அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த நாள் ஆராதனையிலும், ஆராதனை மூலமாகவும் ஓ, இந்த இரவு வேளையிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் கர்த்தாவே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவே, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவருடைய வீடுகளை நீர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவர் எந்தெந்த இடத்திலிருந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிறார்களோ, ஓ, அந்த இடத்தை நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள் அந்த இடம் வருவதாக. ஹalleluya ஹalleluya. ஓ ஜீசஸ் ஜீசஸ். தெய்வீக கிரியைகள் இப்பொழுது நடப்பதாக. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே, ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya. அநேகர் ரட்சிக்கப்படும்படி, அநேகர் வாழ்க்கை உமக்கு நேராய் திருப்பப்படும்படி இந்த இரவு வேளையிலே நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மூலமாக நீர் கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே. ஓ இயேசுவே, உம்முடைய மகிமை வெளியரங்கமாவதாக, வெளியரங்கமாகுவதாக. ஓ ஜீசஸ். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே, உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே, உம்மை எதிர்பார்க்கிறோம். இந்த நாளிலே, இந்த இரவு வேளையிலே, இந்த 75 minutes ஆராதனையிலே இயேசுவே நீர் கிரியை செய்வீராக. இயேசுவே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய வீடுகளையும், ஒவ்வொருவரும் எந்தெந்த இடத்திலிருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறார்களோ ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. இந்த நாள் ஆராதனையின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக. அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. அநேகருடைய இருதயம் உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. அநேகருடைய சிறையிருப்பு மாறட்டும் கர்த்தாவே. பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், சூழ்ச்சிகள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. இந்த நாளிலே நீர் மகிமைப்படும், நீர் மகிமை அடைவீராக, நீர் வெளியரங்கமாவீராக. உம்முடைய சித்தத்தை மட்டுமே நீர் நிறைவேற்றும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த 75 minutes ஆராதனையிலே வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த 75 minutes ஆராதனையிலும், ஆராதனையின் மூலமாகவும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த நாள் இந்த ஆராதனையின் மூலமாக எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லாம அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். இயேசு உங்கள் மேல் கரிசனையாய் இருக்கிறார். இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு ஏசப்பாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு உங்களை பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. அவர் உங்களை பைபிள் ஒரு வசனம் சொல்லுது,
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இப்போ நம்ம அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம், அவரை ராஜாவாக கொண்டிருக்கிறோம், அவரை நல்ல தகப்பனாக நாம் அவரை வணங்குகிறோம். காரணம் என்னவென்றால் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நல்ல தகப்பனாக அவர் நம்மை நேசிக்கிறார். அதுதான் காரணம். அல்லேலூயா. நல்ல இந்த 75 மினிட்ஸ் ஆராதனையிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒருவர் நான் இன்றைக்கி தான் நான் ஜாயின் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை, இப்போ தான் இந்த லிங்க்குள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவினால தான் இந்த லிங்க்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. சும்மா எதர்ச்சியால் ஆக்சிடென்டலாலாம் நீங்கள் இங்கே வரல. கர்த்தர் உங்களை முன்குறித்து நியமித்து இந்த இரவு வேளையிலே இந்த ஆராதனையை பார்க்கும்படி, இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணும்படி அவர் தான் உங்களை ஜாயின் பண்ண உதவி செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால திஸ் இஸ் யுவர் டே, இது உங்களுடைய நாள். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த இரவு வேளையிலே நிச்சயமாக இயேசு உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வார். இயேசு உங்கள் வாழ்க்கையில வருவார், உங்களுக்குள்ளாக அவர் கிரியை செய்வார், உங்களோட அவர் வாழ ஆரம்பிச்சிருவார், நீங்களும் அவரோட வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வாழ்க்கை அற்புதமாக மாறிவிடும். அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த இரவு வேளையிலே இயேசு ஒரு தீர்வை கட்டுவார். இயேசுவால் முடியாதவைகள் ஒன்றுமில்லை, ஒன்று கூட கிடையாது. அல்லேலூயா. நல்ல பாடல்களை பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எப்பயுமே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தெரியும், புதிதாக ஜாயின் பண்ணுகிறவர்களுக்காக சொல்லுகிறேன், ஸ்க்ரீனில் லிரிக்ஸ் போடுவாங்க. பாடலினுடைய லிரிக்ஸ் நாங்கள் என்ன பாடுறோமோ அதனுடைய லிரிக்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த ஸ்க்ரீனில் போடுவாங்க. எங்களோடு சேர்ந்து நீங்களும் இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நாம் பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்குது, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எந்த ஒரு மனுஷனுடைய நாமத்தையும் அல்ல, எந்த ஒரு மனுஷனையும் அல்ல, இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். அவரை மகிமைப்படுத்த, அவரை பெருமைப்படுத்த, அவரை உயர்த்த ஆரம்பிச்சிட்டோம்னா அவரால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாத்தையும் நமக்கு செய்வார். ஏன்னா அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. முதலாவது பாடல் பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கிருபை இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ரொம்ப அருமையான பாடல். பாஸ்டர் சாலமன் ராபர்ட் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. மலைகள் விலகி போனாலும், நீங்க பார்க்குறீங்களே பெரிய பெரிய மலைகள், கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மலையாக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் நீங்கள் எவ்வளோ பெரிய மலையை நீங்கள் உங்கள் இமேஜினேஷனில் கொண்டு வந்தாலும் சரி, அந்த மலையே தான் இருக்கிற இடத்துலேருந்து விலகி போனாலும், பெரிய பெரிய பர்வதங்கள் அதுவே பெயர்ந்து போனாலும், எப்படி மலையே விலகி போனாலும் பர்வதங்கள்லாம் பெயர்ந்து அது இருக்கிற இடத்த விட்டு பிடுங்கப்பட்டு அது நவுந்து போயிடுச்சுனாலும், அப்படிலாம் நடக்காது. அப்படியே போனாலும் இயேசுவினுடைய கிருபையும் இயேசுவினுடைய இரக்கமும் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மாறவே மாறாது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாடல் வரிகள் இதெல்லாம்! வசனம் தான் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் அப்படின்னு சொல்லுது. இயேசுவே சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்றார். இந்த 75 மினிட்ஸ் ப்ரேயரில் ஜாயின் பண்ணியிருக்கிற உன்னை பார்த்து இயேசு சொல்றார், உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன், ஒரு செகண்ட் கூட உன்னை விட்டு விலக மாட்டேன். மலையே விலகி போனாலும் சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மலை மாதிரி நீங்கள் யாராவது மனுஷரை நம்பி இருக்கலாம், மனுஷனை நம்பக்கூடாதுன்றது தெரியாமல் மலை போல் யாரையாச்சும் நம்பியிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டை நம்பியிருக்கலாம், லவ்வரை நம்பியிருக்கலாம், யாரை வேணாலும் நம்பியிருக்கலாம். அவங்க விட்டுட்டு ஓடி இருக்கலாம். மலை போல் அவங்கள நம்பியிருந்தேன், அவங்க போயிட்டாங்களே, கவலைப்படாத. இன்னைக்கு உன்னுடைய ஃபோக்கஸை மாற்று. மலைகளே விலகினாலும் பர்வதங்களே பெயர்ந்து போனாலும் இயேசு என்னை விட்டு விலகாதவர். அல்லேலூயா. அந்த இயேசுவை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எந்த நேரத்தில் என்ன தேவையோ அவரே கட்டாயமாக கரெக்டாக கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. நல்ல இந்த பாடலை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவை பார்த்து நாம் பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் எந்த கவலையும் படாதீங்க, எந்த கஷ்டத்தையும் சிந்தனையில் கொண்டு வராதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை மலை மாதிரி இருந்தாலும் சரி, அவர் கிருபை உங்களோடு இருக்கிறது, அவருடைய இரக்கம் உங்களோடு இருக்கிறது. நிச்சயம் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். மலைகள் விலகி போனாலும், எல்லாரும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கிருபை இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இயேசுவே கிருபை இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில். எல்லாரும் சொல்லாமா? மலைகள் மலைகள் விலகி
விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இயேசுவை பார்த்து சொல்லாமா? உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவரை பார்த்து உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இயேசுவே உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். இயேசுவே எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இயேசுவே உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். எல்லாம் சொல்லாமா? யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். நம்பிக்கை அவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இயேசுவே உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். இயேசுவே வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். இயேசுவே வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை உம் இரக்கம் மாறாது
எந்தன் வாழ்விலே. இயேசுவே உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கடைசியா மலைகள் எல்லாரும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஓ உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போடு. முதலாவது ஸ்டான்ஸாவை மறுபடியும் பாட போகிறோம். இப்போ நிறைய பேர் கலந்து கொண்டு இருக்கிறீங்க, இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்க்ரீனில் இப்போ லிரிக்ஸ் போடுவாங்க. எங்களோடு இணைந்து நீங்களும் இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். உங்களை மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினாலே இந்த 75 மினிட்ஸ் அனாயிண்டிங் யூத் சர்வீஸ்க்கு, இந்த வாலிபர் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, கவனிப்போம். முதலாவது சரணத்தை மறுபடியும் பாட போகிறோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சிநேகிதர். பாருங்க லிரிக்ஸ் எப்படி இருக்குது பாருங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர். உன்னை விட்டு இந்த 75 மினிட்ஸ் ஜாயின் பண்ற நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னை விட்டு இயேசு ஒரு செகண்ட் கூட விலக மாட்டார். அல்லேலூயா. நம்மளை விட்டு விலகாம எல்லா நேரமும் நம்மளையே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிற, நம்மளே பார்த்து கொண்டு நமக்கு உதவியாய் நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஒரே கடவுள். அல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னன்னா சிநேகிதர்னா ஃப்ரெண்டு. என்னை ஒரு செகண்ட் கூட என்னை கைவிடாத உண்மையான ஃப்ரெண்டு அவர் தான். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறதுல நிறைய பேர் என்ன, அது மாயையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. பிரச்சனைன்னு வந்துட்டாக்க மனுஷர்கள் விட்டுட்டு ஓடுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா விட்டுட்டு ஓடுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஏதாவது தேவன் போய் நின்னீங்கன்னா நிறைய பேர் உங்களை மறந்துட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். நீ யாருன்னே எனக்கு தெரில, உன்னையெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கூட உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பாடல் சொல்லுது, என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீ எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உன்னை கைவிடாத ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறார், அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அதை யாருன்னு சொல்றதுக்கு தான் இந்த 75 மினிட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். அல்லேலூயா. நீ ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர். இவர் சும்மா சாதாரண ஃப்ரெண்ட் இல்லை, வாயில் மட்டும் சொல்கிறவர் கிடையாது. நான் உன் கூட இருக்கிறேன், உனக்காக எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சும்மா வாயில் மட்டும் சொல்லிட்டு ஏமாத்துறவர் கிடையாது. நமக்காக ஜீவனையே கொடுத்து உயிரோடு எழும்பின இரட்சகர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. இயேசு தன்னுடைய உயிரை கொடுக்கவில்லை. இயேசு உயிரோடு எழும்பவில்லை. கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இதெல்லாம் செய்யல. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏனென்றால் அவர் உலக இரட்சகர். அல்லேலூயா. எனக்காக உனக்காக ஜீவன் தந்த இரட்சகர். கடைசியில் அந்த பாடல் சொல்லுது, என் வாழ்வில் என்றும் போதுமானவர், போதுமானவரிலும் அதிகமானவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அவர் போதுமானவர், எல்லாவற்றையும் சந்திக்க அவர் போதுமானவர், தேவைக்கும் அதிகமாய் அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் இந்த சரணத்தை பாட போகிறோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத நல்ல ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன? அவர் என்ன விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என் மேல கரிசனை காட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை தாங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், ஏந்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அதனால ஒரு செகண்ட் கூட நான் கவலைப்பட தேவையில்லை, நீ கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா. மறுபடியும் பாட போகிறோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், எல்லாரும் பாருங்க. என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர் அவர்தான் இயேசுவே. எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எல்லாரும் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம்
கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இயேசுவே உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கடைசியா எல்லாரும் சேர்ந்து, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், நம்பிக்கையோட பாடணும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை என்னோடு இருக்கிறது. உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இயேசுவே உம் கிருபை உம் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான பாடல், எவ்வளவு அற்புதமான வரிகள். அவர் கிருபை உங்களோடு இருக்கிறது, அவர் இரக்கம் உங்களோடு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாட போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். ஸ்க்ரீனில் லிரிக்ஸ் போடுவாங்க, இதை பார்த்து எங்களோடு இணைந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒரு ஊர் கலெக்டர் இல்லைன்னா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, கவலையே படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம அதுக்கப்புறம் கவலைப்படுவோம். நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம கூட யார் இருக்கிறா? பெரிய தலைவர் இருக்கிறார், பெரிய கலெக்டர் இருக்கிறார், பெரிய முதலமைச்சர் இருக்கிறார் நம்ம கூட. அதனால் நம்ம கவலையப்பட வேணான்னு நினைப்போம் அவங்க சொன்னாங்கன்னா. ஆனால் இயேசு பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லா நேரமும் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தோல் மேலே நம்ம சாஞ்சிருக்கிறோம், அதனால கவலை ஒன்றுமே நமக்கு கிடையாது. பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், போராட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வெறும் பிரச்சனையை மட்டும்தான் பார்ப்பீங்க. உங்கள் கூட இருக்கிற இயேசு உங்களை அதிலிருந்து வெளியில் கொண்டு வர வல்லமை உள்ளவர்ன்றதை எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ கவலையெல்லாம் போயிடும். அல்லேலூயா. பிரச்சனையை மட்டும் பார்க்கக்கூடாது, பிரச்சனைக்கு முன்னாடி இயேசு எப்படிப்பட்டவர்ன்றது தெரியணும். இயேசு இந்த பிரச்சனையெல்லாம் அசால்ட்டா தாண்டி வர்றதுக்கு உதவி செய்வார். பிரச்சனை தோத்து போயிரும், நம்ம ஜெயிச்சிருவோம். அல்லேலூயா. காரணம் அவர் தோல் மேல நம்ம சாஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கவலை ஒண்ணு எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் சரி அதை அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. தேவை எலும்பு முன்னே சந்திக்கிறவர். ஏதாச்சும் ஒரு தேவை வந்தாதான் நமக்கு தெரியும் இது தேவையா இருக்குதே அப்படின்னு. ஆனா இயேசுக்கு உங்கள் தேவை எலும்பு முன்னே அவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். எதை பத்தி கவலைப்பட வேணாம். எனக்கு யாரு பொண்ணு பாப்பா, எனக்கு யாரு மாப்பிள்ளை பாப்பா, எனக்கு யார் இந்த கல்யாணத்தை நடத்துவா, உங்கள் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் அவருக்குள் மகிழ்ந்திருந்தால் மட்டும் போதும். உங்கள் பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்பட வேணாம். பிரச்சனையை தாண்டி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசுவை நினைச்சு சந்தோஷத்தோடு இந்த பாட்டை பாட போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்குள்ளே. எல்லாரும் சந்தோஷமா கவலையை மறந்து இயேசுவை நினைச்சு பாட போறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, எல்லாரும் யெகோவா
ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தரும். முழுசா அவரை நம்பி பாடலாமா? யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தரு. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே இயேசுவையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டார். இயேசு என் பட்சத்தில் இயேசு இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என் பட்சத்தில் இயேசு இருப்பதினால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எல்லாரும் சொல்லாம யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்தில் எல்லாரும் பாடலாம். நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு. எல்லாரும் சொல்லாம நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து. என் கூட இயேசு இருக்கிறார். என் பட்சத்தில் இயேசு இருப்பதினால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் இயேசு இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள்
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம். அவர் தோள்களின் மேலே, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. The last time, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், எங்கள் தேவனே, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னால் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என் தேவைகள் எல்லாமே அவர் சந்திப்பார். ஆமென். யெகோவா ராஃபா எந்தன் தேவன். எல்லாம் சொல்லாமா? எந்தன் தேவன், எந்தன் தேவன், எந்தன் தேவன், எந்தன் தேவன். சும்மா வெறும் இயேசுவே கிடையாது, எந்தன் இயேசுவே. ஆமென். எந்தன் தேவன், அவர் உன்னுடைய தேவன். ஆமென், ஆமென். சின்ன பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு அவங்க விளையாட்டு ஜாமான புடுங்குங்க, அவங்க சொல்லுவாங்க இது என்னோடது. யாரோடது? என்னோடது. அது சொல்கிறப்பே ஒரு பெரிய இதாக இருக்கும். அது என்னோடது. நீங்கள் வச்சிருக்கிற வண்டியோ காரையோ எவனாவது வந்து எடுத்துகிட்டு போனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது என்னோடது. சாதாரண அழிந்து போகக்கூடிய உலக பொருட்கள் அதெல்லாம் நமக்கு தேவை. அது நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு சில இடங்களுக்கு போகிறதுக்கு, நிறைய விஷயத்துக்கு அது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. ஆனால் அதுவே நம்ம உரிமை கொண்டாடுறோம், என்னோடதுன்னு. அதை விட நமக்காக ஜீவனையை கொடுத்து உயிரோடு எழும்பி இப்பொழுதும் நமக்காக வாழ்கின்றவர் என்னுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஈரே என்றால் தேவைகளை சந்திக்கிறவர், என்னுடைய தேவன். அவர் தேவையை சந்திப்பார். யெகோவா ராஃபா சுகத்தை தருகிறவர், உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன். அவர் நிச்சயமாய் சுகத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கும் சொல்லுகிறேன், யெகோவா ஈரேவாகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய தேவன். நீ கவலைப்பட தேவையில்ல. அவர்கிட்ட சாஞ்சிட்டினா போதும், அவர் மேலே சாஞ்சிட்டினா போதும், அவருடைய பாதத்தில் விழுந்துட்டா போதும். அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையை நமக்கு எட்டாத உயரத்திற்கு கொண்டு போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கக்கூடிய நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்குமே அவர் நம்மளை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்குது. இயேசு நம்மளை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்குது. நம்ம தான் நம்மளை ரொம்ப சாதாரணமாக பார்க்குறோம், ஆனால் அவர் நம்மளை அப்படி பார்க்கல. நீ என்னுடைய பிள்ளைன்னு நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவரோட பிள்ளையா அவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரை தகப்பனாய் பார்க்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் அவரை ராஜாவாய் பார்க்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார். நீங்க ஏற்றுக்கொண்டதுனால அவர் உங்களை நேசிக்கல. மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க அவரை ஏற்றுக்கொண்டதுனாலேயோ, நீங்க அதிகமா ஜெபிக்கிறதுனாலேயோ அவர் உங்களை நேசிக்கிறாருன்னு இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறதுனால், அவர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறதுனால் நாம் அவரை நேசிக்கிறோம், அவர் மேல் அன்பு கூறுகிறோம், அவரிடத்திலே ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களை அவருக்காக செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மளை தெரிந்து கொண்டவர், நம்மளை நேசிக்கிறவர் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அடுத்த ஒரு 5 to 7 நிமிடங்கள் இயேசுவை ஆராதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். என் பெலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். நீங்கள் வீடுகளில் இருந்து அட்டன் பண்ணலாம், காலேஜில் இருந்து அட்டன் பண்ணலாம், ஒருவேளை ஹாஸ்டலில் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கலாம், முடிந்தவர்கள் இருக்கிற இடத்துல எளிமை நிற்கலாம்.
இயேசுவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார், அவர் நம்முடைய துருகமாய் இருக்கிறார். ஸ்ட்ராங் டவர் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷ்ல. யாருமே அசைக்க முடியாது அவரை. அந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாய் நமக்கு கூட இருக்கிறார், நமக்கு முன்பாக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக அவர் இருக்கிறார். அவரை தான் ஆராதிக்கணும். நம்முடைய கோட்டை அவர். என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவையே, நேசிப்பேன் என் நேசரே. ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறார். நான் எதுவுமே செய்யாதப்ப என்னை நேசித்தார். நான் பாவியாய் துரோகியாய் வாழ்ந்தப்ப என்னை நேசித்தார். நம்ம அக்கிரமத்தில் இருந்தப்ப நம்மை நேசித்தார். அவரை நாம் நேசிக்க, அவரை நாம் அன்பு கூற நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல இந்த பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். என் பெலனே, என் துருகமே, உம்மை மட்டுமே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய அரண் நீர், என்னுடைய கோட்டை நீர், உம்மை மட்டுமே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி, இருக்கிற இடத்துல எழும்பி நின்று, முடிந்தவர்கள் எழும்பி நின்று இயேசுவை மட்டும் உயர்த்த போகிறோம், இயேசுவை மட்டும் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய பெலனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். என் பலனே, துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிப்பேன் என் நேசரையே, நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் நேசுவையே, நேசிப்பேன், நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிப்பேன். இயேசுவை மட்டுமே ஆராதிப்பேன். என் இயேசுவையே நேசிப்பேன், நேசிப்பேன். எல்லாவற்றிற்கும் அதிகமாய் அவரை நேசிப்பேன். எனக்காக ஜீவன் தந்தவர் அவரே. ஆராதிப்பேன். என்னோடு வாழ்கிறவர் இயேசு மட்டுமே. இயேசுவையே நேசிப்பேன், நேசிப்பேன் என் நேசரையே. என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே, என் துணையும் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. என் நினைவும் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே, என் துணையும் தஞ்சமும் என் புகலிடம். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவையே. உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, நேசிப்பேன். ஓ என் நேசரையே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவையே. இயேசுவை மட்டுமே நேசிப்பேன், நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவையே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே, என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும் நீரே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே, என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பர். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன்
பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. என் நேசரையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் இயேசுவையே நேசிப்பேன். என் நேசரையே ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சூழ்நிலைகளை மறந்து இயேசுவை ஆராதிப்போம். தேவ பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்தை தேவ பிரசன்னம் நிரப்பி இருக்கிறது. தேவ மகிமை உங்களை மூடி இருக்கிறது. அவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை உயர்த்துவோம். ஹalleluya ஹalleluya. Father, we lift your name high. எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் கர்த்தாவே. உம்முடைய சந்தர்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹalleluya. இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக. இப்பொழுதே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு என்னும் நாமத்தின் மூலமாய் இப்பொழுதே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக. ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. We worship you ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஜெப சிந்தையிலே இருப்போம். இது உங்களுடைய நேரம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இயேசு உங்களை நிரப்பி இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்து வேணாலும் இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கலாம். இயேசு நீங்கள் இருக்கிற இடத்தை நிரப்பி இருக்கின்றார். இயேசு உங்களை தொட்டு இருக்கின்றார். அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடி இருக்கிறது. அவருடைய ஆச்சரியமான தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி இருக்கிறது. இப்பொழுதே இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். இயேசு உன்னை தொடுகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே என்னை தொடுன்னு சொல்லலாமா? ஏசப்பா எனக்குள்ள வாங்கன்னு சொல்லலாமா? ஏசப்பா எனக்குள்ள வாங்க. இயேசுவே என்னை நிரப்புங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்கள். இது உன்னுடைய நேரம். இயேசுவை கேளு. இயேசுவினுடைய பிரசன்னத்தை கேளு. இயேசு உன்னை நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு போதுமானவரிலும் அதிகமானவர். எல்லாரும் வாய்களை திறந்து நீங்கள் யாராய் வேணாலும் இருக்கலாம். நான் இயேசுவை எனக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு தான் இந்த இயேசுவை கேள்விப்படுறேன்னு நீங்க சொல்லலாம். இயேசுவே என்னை தொடுங்கன்னு நீ சொன்னா இயேசு உன்னை தொடுவார். இயேசு உன்னை தொட வல்லமையுள்ளவர். இயேசு உன்னை நிரப்ப வல்லமையுள்ளவர். இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ளவர். எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் நீ சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இயேசுவை நீ கூப்பிடும் போது, இயேசுப்பா எனக்குள்ள வாங்க என்று நீ கூப்பிடும் பொழுது இயேசு உன்னுடைய பிரச்சனையை மாற்ற வல்லமையுள்ளவர். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவின் இடத்திலே ஜெபிப்போம். உன்னிடத்தில் உனக்கு என்ன வேணுமோ அதை இயேசு கிட்ட கேளு. உனக்கு என்ன தேவையோ அதை இயேசு கிட்ட கேளு. வாலிபனை நீ ஜெபிக்கிற இந்த நேரத்திலே இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். வாலிப பிள்ளையை நீ ஜெபிக்கிற இந்த நேரத்திலே இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். சரீரத்திலே காணப்படுகின்ற பலவீனத்திலே, சரீரத்திலே காணப்படுகிற பலவீனத்தை இயேசுப்பாட்ட சொல்லுங்க. இயேசுப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க. இயேசுப்பா நான் உம்மை தான் நம்புறேன். இயேசுவே நான் உம்மை மட்டுமே நம்புகிறேன். எனக்கு சுகம் கொடுக்க உம்மால் முடியும் என்று சொல்லி இயேசுவை விசுவாசிக்கிறேன். இயேசுப்பாட்ட சொல்லுங்க. இயேசுப்பா எனக்கு சுகத்தை கொடுக்க உம்மால் முடியும் என்று விசுவாசிக்கிறேன். அவர்கிட்ட சொல்லுங்க. நீ விசுவாசித்தால், நீ நம்பினாய் என்றால், நீ விசுவாசித்தால் இயேசுவின் மகிமையை காண்பாய். இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறார். இந்த இரவு வேளையிலே அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்கள் சரீரத்திலே நடப்பதாக. சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்குவீராக. சாத்தானுடைய வல்லமையை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் நீர் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கின்ற பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக. இப்பொழுதே அழிக்கப்படுவதாக. பிசாசுடைய வல்லமைகள் இப்பொழுதே அழிக்கப்படுவதாக. வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கின்ற பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் அழிக்கப்படுவதாக. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே சரீரத்திலே அற்புதம் நடக்கட்டும். குடும்பத்திலே அற்புதம் நடக்கட்டும். இவர்கள் ரொம்ப நாளாய் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் இப்பொழுதே இந்த நிமிடமே மாறப்படுவதாக. பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசு பெரியவர். இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இயேசுவே நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
நீ எதற்கெல்லாம் ஜெபித்தாயோ, எதற்கெல்லாம் இப்ப நீ ஜெபித்தாயோ, எதுக்கெல்லாம் ஏசப்பாட்ட நீ ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு இந்த விஷயத்துல நீங்க தான் உதவி செய்ய முடியும், உண்மைதான் நம்புறேன், எதெல்லாம் நீ இப்ப கேட்டியோ எல்லாத்தையும் இயேசு உனக்கு கொடுத்துட்டார். ஆமென். உனக்கு சுகத்தை இயேசு கொடுத்துட்டார். ஆமென். உனக்கு சமாதானத்தை இயேசு கொடுத்துட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டேன், அது எல்லாத்தையும் ஏசப்பாட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு விசுவாசத்தோடு ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே என்று சொல்லி ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடி ஆராதனை நாம் நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி உணர்ந்தவர்களாய், உனக்கு அற்புதம் நடந்துருச்சு, உன்னுடைய சரீரத்தில் இயேசு அற்புதங்களை செய்து விட்டார். டாக்டர்ஸ் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஆனா மருத்துவர்கள் எல்லாரை விட பெரியவர் இயேசு உனக்கு சுகத்தை கொடுத்துட்டார். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் மாத்திட்டாரு. நன்றி உள்ள இருதயத்தோடு ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல இயேசுவே, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவே உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். நீர் மட்டுமே பெரியவர், ஆமென். நீர் மட்டுமே சிறந்தவர். உம்மால் முடியாதவைகள் என்று சொல்ல ஒன்றுமில்லை. ஆமென். உம்மால் எல்லாமே செய்ய முடியும். நீர் சர்வ வல்லமையுள்ளவர், ஆல்மைட்டி காட், யாவே. உம்மால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆமென். எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி. ஆமென். இந்த 75 மினிட்ஸ் ஆராதனையிலே இவ்வளவு நேரம் உம்மை ஆராதித்த, உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், பெரியவர்களையும், சிறு பிள்ளைகளையும் நீர் தொட்டதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆமென். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், சரீரத்திலும் நீர் அற்புதங்களை செய்ததற்காக நன்றி. ஆமென். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோமே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. எங்களோடு இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல ஏசப்பா உங்களோட இருக்கிறார். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரி, தொடர்ச்சியாக நாங்கள் மாதத்திலே ஒரு முறை இந்த 75 மினிட்ஸ் வாலிபர் ஆராதனை, இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ், இது வந்து வாலிபர்களுக்காக நாங்கள் இதை நடத்தி கொண்டு வருகிறோம். இயேசு இதை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வாலிபர்களை இயேசு நேசிக்கிறார். வாலிபர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறார், விடுதலையோடு இருக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஆராதனைகள் இவ்வளவு இந்த நைட் டைம்லையும் ஆன்லைனில் உலகத்திலே அநேக இடங்களிலிருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கெல்லாத்துக்கு காரணம் இயேசு. இயேசுவை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு அவரால் முடிகிறது எல்லாவற்றையும் செய்கிறார். அவரால் முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை, கிடையாது. அவரால் எல்லாமே செய்ய முடியும், எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அநேகருடைய சரீரத்திலே அற்புதங்கள் நடக்கிறது. அநேக டெஸ்டிமோனிஸை நான் கேள்விப்படுகிறேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடுறாங்க, நிறைய பேர் மெயில் அனுப்பியிருக்கிறாங்க, நிறைய பேர், சில பேர் வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொண்டு ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை இயேசு செய்கிறார், ஏசப்பா இப்பயும் அற்புதங்களை செய்கிறாருன்னு சொல்லிட்டு அநேகர் சொல்கிறாங்க. இயேசு பெரியவர், அவர் இப்பயும் அற்புதம் செய்வார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the same unchanging Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இன்னும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு, அவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிறத விட இன்னும் அற்புதமாய் மாறும். மாதத்திலே ஒரு தடவை இந்த 75 மினிட்ஸ் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரத்திலே 2 முறை நாங்கள் இதை நடத்தலாம் என்று சொல்லி தீர்மானித்திருக்கின்றோம். அநேகருடைய ரட்சிப்பிற்காகவும் அநேகருடைய வாழ்க்கையினுடைய திருப்பத்திற்காகவும் கர்த்தர் இதை இன்னும் ஆசீர்வாதமாக செய்வார். வாரந்தோறும் எங்களுடைய மிஸ்பா திருச்சபையிலே
3 ஆராதனைகள் நடைபெறுகிறது. காலையிலே 6:30 மணிக்கு முதலாவது ஆராதனை இங்கே சங்கலாண்டபுர சபையில் வைத்து நடைபெறுகிறது. 2வது ஆராதனை ஓலையூரில் பிரான்ச் சர்ச்சில் 9 மணிக்கு நடைபெறுகிறது. 3வது ஆராதனை மீண்டும் மாலை 6 மணிக்கு சரியாக இங்கே சங்கலாண்டபுர சபையில் நடைபெறுகிறது. ஸோ 3 ஆராதனைகள் நடைபெறுகிறது. நீங்கள் நாளைய தினத்திலே நீங்கள் எந்த ஒரு ஆராதனைக்கும் நீங்கள் செல்லவில்லை, நீங்கள் திருச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், உங்களை வெல்கம் பண்ணுகிறோம். நீங்கள் தாராளமாக எங்களுடைய திருச்சபையிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். வி வெல்கம் யூ டு வர்ஷிப் ஜீசஸ் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய திருச்சபையினுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டிருக்கிறோம். கூகுள் மேப்பில் கூட லொக்கேஷன் இருக்குது, நீங்கள் பார்த்து உங்களுடைய திருச்சபைக்கு வரலாம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். சிறுவர் ஆராதனை மாலையிலே வாரந்தோறும் 7 மணிக்கு நடைபெறுகிறது. அதில் சிறு பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு விசுவாசத்தை பற்றியும், கிரியேஷன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய படைப்புகளை பற்றியும், க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவினுடைய பாடுகள் எல்லாத்த பற்றியும் அதில் சிறு பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு அங்கே போதிக்கப்படுகிறது. அதனால் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னா சாயங்காலம் 7 மணிக்கு இங்கே சண்டே சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸில் கீழே சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் நடைபெறுகிறது. ஸோ நோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பொழுதுமாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். இன்னும் சரியாக ஒரு 20 நிமிஷத்தில் நான் இந்த ஆராதனையை முடிக்க போகிறேன். சரியாக 20 நிமிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை 18 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் 2லிருந்து ஒரு 3 நிமிடம் உங்களுக்காக ஜெபித்து இந்த ஆராதனையை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த மாதம் மந்த் ஆஃப் காட்ஸ் ஸ்ட்ரென்த், தேவ பலத்தின் மாதம் என்று சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்ணி இந்த மாதத்திலே அநேக வாரங்கள் எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி தேவ பலத்தை குறித்து அதிகமாக பிரசங்கித்தார்கள். நீங்களும் கேட்டீங்க, சர்ச்சுக்கு வந்தவங்க கேட்டீங்க, ஆன்லைன்லேயும் நாங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த 75 மினிட்ஸில் எதை குறித்து நம்மோடு ஆண்டவர் பேச போகிறார் என்றால், எதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இடைப்பட போகிறார் என்றால், தேவ பலம். இல்லை சொல்லாமா? தேவ பலம், தேவ பலம், தேவ பலம், தேவ பலன்னு சொல்லலாம், இல்லை தேவ பலன்னு சொல்லலாம். இன்றைக்கு கர்த்தர் தேவ பலனை குறித்து நம்மிடத்திலே பேச போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காட்ஸ் ஸ்ட்ரென்த், காட்ஸ் ஸ்ட்ரென்த். நல்லா கவனிங்க, மனுஷனோட பலம் வேற, தேவனோட பலன் வேற. மனுஷனோட பலன் வேற, தேவனோட பலன் வேற வேற. மனுஷன் பலனையும் தேவ பலனையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது, ஏதோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அவ்வளவு வல்லமை உள்ள பலன் யாருடைய பலன்? தேவ பலன், தேவ பலன். இன்னைக்கு அதை குறித்து தான் உங்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட போகிறார். சரி, கவனியுங்கள். ஒரே ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். 1 Corinthians chapter 1 verse 18. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். பைபிள் நான் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் வாசிங்க, இல்லை என்றால் கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கவனிங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. எல்லாம் பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு தேவ பலன். அல்லேலூயா, தேவ பலன், காட்ஸ் ஸ்ட்ரென்த். சரி, நல்லா கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகணும்னு நினைக்கிறவனுக்கு, கெட்டு போகிறவனுக்கு இது பைத்தியமா தெரியுமா? ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறவனுக்கு, ரட்சிக்கப்படுறவனுக்கு இது தேவ பலனாக இருக்குமா? எது? சிலுவையை பற்றிய உபதேசம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சிலுவையை பற்றிய உபதேசம் என்னது? அதெல்லாம் கிடையாது. கவனியுங்கள். சிலுவையிலே இயேசு தொங்கினார். சிலுவையிலே உலக மனிதர்களாகிய நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார்.
அந்த சிலுவையிலே தொங்கின இயேசுவை பற்றிய உபதேசம், இயேசுவை பற்றி இப்போ பேசுகிறோம்ல, இந்த உபதேசம் ஒரு சிலருக்கு பைத்தியம் மாதிரி தெரியும். ஏன்னா சம்மந்தமே இல்லாத, இதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத விஷயம், இதெல்லாம் வந்து நடக்காத விஷயம், இது ஒன்றுமே நடைமுறைக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இது எப்படி மக்கள் இதை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு, அநேகருக்கு கிடையாது, ஒரு சிலருக்கு இது பைத்தியமாய் தெரியும். எது? சிலுவையிலே தொங்கிய இயேசுவை பற்றிய உபதேசம். ஒரு சிலருக்கு எப்படி தெரியுமாங்க? பைத்தியமா. நிறைய பேருக்கு கிடையாது, மறுபடியும் சொல்லுகிறேன், நிறைய பேருக்கு கிடையாது. அப்படி நிறைய பேருக்கு தெரிஞ்சா இன்னைக்கு சர்ச்செல்லாம் காலியாக இருக்கும், இந்த ப்ரேயர்லாம் யாருமே அட்டன் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வேணால் அந்த கவுண்ட்டு கொஞ்சம் லேகிங் ஆகலாம், கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். எங்களுக்கு ஒரிஜினல் கவுண்ட்டு தெரியும், 100 பேர்கிட்ட இதை கலந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இது வந்து நிறைய பேருக்குலாம் பைத்தியமாக தெரியல, கொஞ்சம் பேருக்கு இது எப்படி தெரியுதா? பைத்தியம் மாதிரி தெரியுதா? என்னது சம்மந்தமே இல்லாத இருக்குதே அப்படின்னு தெரியுதா? ஆனால் அந்த வசனம் அதோட முடிஞ்சிடல. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்குதா? தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோனா இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை வாழ்க்கையில் தெய்வமாக கடவுளாக இயேசுவை வணங்கணும், இயேசுவை அப்பாவாக பார்க்கணும், நண்பனாக பார்க்கணும், அவரை வாழ்க்கையில் நம்ம வச்சுக்கணும், அவர் கூட வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தேவ பலனாக இருக்குதான். எது? சிலுவையை பற்றிய உபதேசம். இன்றைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முழு பிரசங்கமும் அடுத்த ஒரு 15 நிமிஷம் ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன சொல்லுகிறது, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன சொல்லுது, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன சொல்லுது, ஃபுல்லாக ஒரு 4 விஷயத்தை மட்டும், ரொம்ப முக்கியமான ஒரு 4 விஷயத்தை மட்டும் உங்களிடத்துல இன்றைய தினத்தில் நான் பேச இருக்கிறேன். இந்த 4 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையிலே தொங்கின இயேசுவை குறித்து கேட்கக்கூடிய இந்த சத்தியம் உங்களுக்கு தேவ பலனா இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு தேவ பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நன்றாய் கவனிங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம், நல்லா கவனிங்க. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஐ எம் வெரி வீக் இன் ஃபினான்ஸ், நான் ரொம்ப பொருளாதாரத்தில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், பொருளாதாரத்தில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன். நிறைய கடன் இருக்கும், நல்லா கவனிங்க, நிறையா என்ன இருக்கும்? கடன் இருக்கும். இந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? பொருளாதாரம், காசு கொஞ்சம் நிறையா வேணும். ஏன்னா அவ்வளவு நிறைய கடன் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கு காசு வேணும். ஆனால் அந்த காசு, அந்த பொருளாதாரன்ற அந்த விஷயத்தில் நான் ரொம்ப எப்படி இருக்கிறேன்? பலவீனமாக இருக்கிறேன், நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல கூட நிறையா யூத் பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறையா கடன் இருக்கலாம் ஒருவேளை. இல்லைனா உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நிறையா டெப்ட், நிறையா கடன் இருக்கலாம். இந்த கடன்லாம் அடைக்கணும்னா எனக்கு பொருளாதாரம் நிறையா வேணுமே, என்னோட சம்பளம் நிறையா வேணுமே, பொருளாதாரத்தில் நான் ரொம்ப பலனாக இருந்தால் தானே இந்த கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியும். பொருளாதாரத்தில் இப்போ நான் ரொம்ப எப்படி இருக்கிறேன்? பலவீனமாக இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, உன்னுடைய அந்த பலவீனத்தில், நீ எதை பலவீனமாக நினைக்கிறியோ அந்த பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பலன் விளங்கும்? அதுதான் நான் சொன்னேன். ஒன்று நம்ம வாழ்க்கையில் இப்போ எதை ஃபேஸ் பண்ணுறோம், அதை சிலுவையை பற்றிய உபதேசம், இயேசு வேதத்திலே எப்படி நமக்கு பலனாய் வெளிப்படுகிறார்ன்றதை தான் இப்போ பிரசங்கம் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. முதலாவது, பொருளாதாரத்திலே பலன். 5 அப்போ 2 மீன் தான் இருந்துச்சு. இது எல்லாருமே கேட்டது தான், நல்லா கவனிங்க. 5 அப்போ 2 மீன் தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த 5 அப்போ 2 மீனை எவ்வளோ பேருக்கு தெரியுமா சாப்பாடு கொடுக்கணும்? 5000 பேருக்கு மேலே சாப்பாடு கொடுக்கணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு போட்டால் கூட ஒரு 20000 பேர்த்துக்கு மேலே தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணார். பைபிளில் பிரசங்கம் பண்ண இடத்துல பிரசங்கத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்திருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்புகிறப்ப அவங்கள்ட்ட இருந்தது வெறும் 5 அப்பமும் 2 மீன் மட்டும்தான். உட்காந்துருக்கவங்க 20000 பேர்கிட்ட. ஆனால் இயேசு இந்த 5 அப்பமும் 2 மீனும் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு அவர் யோசிச்சுட்டு இல்லை,
2 கையையும் அந்த 2 கையினால் அந்த 5 அப்பத்தி 2 மீனையும் எடுத்து வானத்தை நோக்கி ஸ்தோத்தரித்தார், ஆசீர்வதிச்சாரு. அந்த 5 அப்பம் 2 மீன் பெருகுனுச்சு. 20,000 பேர் மட்டும் சாப்பிடல. அப்ராக்சிமேட்டாக கணக்கு சொல்கிறேன், 20,000 பேர். ஒருவேளை அது கூட மேலே தான் இருந்திருக்கலாம். 20,000 பேர் மட்டும் சாப்பிடல, மீதியும் எடுத்தாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ, தேவை எவ்வளோ? 20,000 பேருக்கு மேலே. இயேசுவினுடைய கைகள் ஆசீர்வதிச்சு பெருக செஞ்சிச்சு. ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒருவேளை நீ நினைக்கலாம், நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப விளைவினமாக இருக்கிறோமே, எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியலையே இந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கு, எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியலையே, பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு. இயேசுவின் கைகள் உன்னை பலப்படுத்தும். அந்த இயேசுவினுடைய கைகள் உன்னோடு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 2 கையை வச்சு அந்த 5 அப்பத்தி 2 மீனையும் அவர் வானத்தை நோக்கி பார்த்து ஆசீர்வதிச்சார். அந்த கைகளை இன்னைக்கு உன் மேல வச்சு அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் கூட அந்த 2 கைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீ பலவீன நல்ல, நிச்சயமாய் உன்னுடைய பொருளாதாரத்தை இயேசு பலப்படுத்துவார். 5 அப்பம் 2 மீன் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா அவர் ஆசீர்வதிச்சப்ப அது பெருகுனுச்சு. உன்னோட பொருளாதாரம் கம்மியா இருக்குதுன்னு நீ நினைக்கலாம், நம்ம குடும்பத்தில் கடன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கேன்னு நீ நினைக்கலாம். அவர் ஆசீர்வதிச்சிட்டார். அவரோட 2 கைகளையும் வச்சு அவர் ஆசீர்வதிச்சிட்டார்னா நிச்சயமா உன்னுடைய பொருளாதாரம் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய கடன்கள் அடைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபினான்ஷியலாக நீங்கள் வீக்காக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன சொல்லுது? சிலுவையிலே தொங்கின இயேசுவை குறித்த உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய கரங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, ஒரு சிலர் நினைக்கிறீங்க, ஐ எம் வெரி வீக் இன் ஹெல்த் கண்டிஷன். சரீரத்தில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேங்க, சரீரத்தில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், சரீரத்தில் எனக்கு பலன் இல்லை, நான் நினச்ச காரியத்தை செய்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, வியாதி இருக்குது, சுகவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இயேசுவினுடைய அந்த 2 கைகளிலும் உடம்பிலும் காலிலும் முழு சரீரத்திலும் அவருடைய தழும்புகள், அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய தழும்புகள், அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. அந்த தழும்புகளால் நாம் சுகமானோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த விஷயத்தை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வைங்க, நல்லா உங்களுடைய சிந்தனையில் இதை வச்சுக்கோங்க. இயேசுவினுடைய சரீரம் சிலுவையிலே கிழிக்கப்பட்டது, இயேசுவினுடைய சரீரம் பிற்கப்பட்டது, இயேசுவினுடைய கைகளை ஆணி அடித்தார்கள், கால்களை ஆணி அடித்தார்கள், தலையில முள்முடி வைத்தார்கள், சரீரம் கிழிக்கப்பட்டு பிற்கப்பட்டது. காரணம் எதற்காக அப்படின்னா, நீங்களும் நானும் சுகமா இருக்கணும்ன்றது தான். நீங்களும் நானும் சரீரத்தில் நல்ல பலனோடு இருக்கணும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், இந்த சிலுவையில தொங்கின இயேசுவை குறித்த அந்த உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய தழும்புகளால் நீ சுகமானாய்னு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை நம்ப போறீங்க? டாக்டர் ரிப்போர்ட்டை நம்ப போறீங்களா, இல்லை இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை நம்ப போறீங்களா? இயேசு சொல்றதை நம்ப போறீங்களா? இயேசு என்ன சொல்றாரு? டாக்டர் ரிப்போர்ட் எப்படி இருந்தாலும் சரி, அது வெறும் ஏபிசிடி தான். நான் சொல்லுகிறேன், நீ சுகமானாய். அல்லேலூயா. என்னுடைய தழும்புகளாலே நீ சுகமானாய். அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது எனக்காக. By his wounds we are healed. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம் அப்படின்னு பைபிள்ல இயேசுவே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பொருளாதாரத்திலே பலன், 2வது சரீரத்திலே பலன். பொருளாதாரத்திலே ஏன் பலன்? அவருடைய கைகள் நம்மை பலப்படுத்துகிறது. அந்த கைகள் சாதாரணமான கைகள் இல்லை, ஆசீர்வதித்து பெருக செய்கிற கைகள். அந்த கைகள் உன்னையும் ஆசீர்வதித்து உன் பொருளாதாரத்தை பெருக பண்ணும். ஆமென். 2வது, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம், நாம் பலனாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஐ எம் வெரி வீக் இன் மேன் பவர். எனக்கு மனுஷங்களோட சப்போர்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க, மனுஷர்களுடைய சப்போர்ட்டில், உதவியில், மனுஷரோட தயவில் எனக்குன்னு சப்போர்ட்டுக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு எந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லை, எனக்குன்னு ஒரு பெரிய ஆட்களுடைய சப்போர்ட் இல்லை, நான் அதில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து யாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து. அவர் அட்ரஸ் பண்றதே பாருங்க. ஒரு வசனம் இருக்குது 121வது சங்கீதத்துல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண இடத்துல இருந்து இல்ல, எங்க இருந்து? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர்.
இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், அதான் சொன்னேன், சிலுவையை பற்றிய உபதேசம் தான் தேவபலன். அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் வாழ்க்கைக்கு என்ன சொல்லுகிறது, அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. கவனிங்க, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை தொங்கின இயேசுவை பற்றின உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ சாதாரணமான ஆள் கிடையாது, நீ தனியாக இல்லை, நீ உனக்கு பவர் இல்லை, உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா நினைக்காத. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரே தெய்வமாகிய நான் இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறேன்றாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், அவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா அவங்க அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்களோட கல்யாணத்தை முன்னாடி நின்று எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இருக்குது, எனக்கு யார் இருக்குதா, என்னோட கல்யாணத்தை யார் எடுத்து செய்வா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னோட கல்யாணத்துக்கு யார் முன்னாடி நின்று எல்லாத்தையும் பொறுப்பாக செய்வா, எனக்கு அவ்வளோ மேன் பவர்லாம் இல்லையே, நான் தனியாக இருக்கிறேனே, ரொம்ப கஷ்டப்படுறோமே. கிடையாது. ஒன்னே ஒன்று சிந்தனையில் வச்சுக்கோங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு உதவி வருது, நீங்க தனியா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்காக தான் சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவையில மரித்து உயிரோடு எழும்பி இப்பயும் உங்களுக்காக தான் உங்களோட வாழ்றார். அல்லேலூயா, நீங்க தனியா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இனிமேட்டு யாரும் நான் தனியா இருக்கிறேனே, எனக்கு மேன் பவர் கம்மியா இருக்குது, அதுல நான் வீக்கா இருக்கிறேனே, என்னை யார் ரெஃபர் பண்ணுவா, என்னை யார் சப்போர்ட் பண்ணுவா, என்னை யார் இதுல உயர்த்துவா, என்ன இவங்க நினைச்சிட்டாங்கன்னா போதுமே. உங்களை ஒருத்தர் நினைச்சிருக்கிறாரு, அவருக்கு தெரியும் யார் எந்த நேரத்தில் உங்களை நினைக்கணும்னு அவருக்கு தெரியும், அவங்கள அந்தந்த நேரத்தில் அவர் நினைக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு பைபிள் சொல்லுது. அந்த இயேசுவை போல வாழும்படி நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நிச்சயமா நமக்கு எந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே இயேசு அதன் டைம்ல கரெக்டா கொடுப்பார். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையே இல்ல இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம கூட யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறார். அவரை போல வாழும்படி நாம் இந்த பூமியில இருக்கிறோம். நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார், நம்மை ஒரு செகண்ட் கூட விலக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் பொருளாதாரத்திலே பலன், பலன். இரண்டாவது பார்த்தோம் சரீரத்திலே பலன், பலன். மூன்றாவது பார்த்தோம் எல்லா நேரத்திலும் எல்லா எல்லைகளிலும் இயேசு கூட இருந்து நமக்கு பலன் தருகிறார். நாலாவது, நிறைய வாலிப பசங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேர் யாராக இருந்தாலும் சரி, ஈவன் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நிறையா பேருக்கு ரொம்ப வீக்காக நினைக்கிற காரியம், நான் பரிசுத்தமாக வாழ்கிறதுல ரொம்ப வீக்காக இருக்கிறேன், என்னால் பரிசுத்தமாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, உண்மையாக வாழணும்னு நினைக்கிறேன், இயேசுக்கு பிடிச்சமாக தான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுலேருந்து எப்படியாவது டீவியேட் ஆகிடுறேன், தவறி போயிடுறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த தப்பு செஞ்சிட்றேன், பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்துட்றேன், என்னால் இதில் கரெக்டாக இருக்க முடியல, இதில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா கவனிங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் இதை பற்றி என்ன தெரியுமா சொல்லுது, சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவர் சிலுவையில் தொங்கினப்ப அவருடைய சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டுச்சு. அவர் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையிலே அடிக்கப்பட்டு உடம்பு கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்னா பரிசுத்தமுள்ள ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவமே அறியாதவர், அவருக்கு பாவம் செஞ்சது கிடையாது, பாவத்தை பார்த்தது கிடையாது, பாவத்தை நினைச்சது கிடையாது, பாவம் அறியாத அந்த நல்ல இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து அவர் ரத்தத்தை சிந்தினார். அந்த இயேசு சொல்றாரு, என்னுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், என்னுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சிட்டேன், இயேசு என்னை நேசிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பேய் சொல்கிற பொய். நல்லா கவனிங்க, இயேசு உன்னை நேசிக்கிறார். எப்படியாவது உன்னோட பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கணும்னு நினைக்கிறார். எப்படியாவது உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து தொடர்ந்து அடிக்கடி நான் அதை செஞ்சுட்டே இருக்கிறேங்க, அடிக்கடி இதை நான் பார்த்துட்டே இருக்கிறேன், அடிக்கடி இந்த தப்பை நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நினச்சேன்னா கட்டாயமாக அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. யார் அந்த முடிவு? இயேசு தான் அந்த முடிவு. இயேசுவின் ரத்தம் உன்னுடைய பாவங்கள் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும், உன்னை சுத்தமாய் மாற்றும். நீ செஞ்ச பாவத்திற்கான தண்டனையை நீ அனுபவிக்க தேவையில்லை. ஏசப்பா என்னை மன்னிங்க, ஏசப்பா எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, எனக்குள்ளே நீங்கள் வாங்க,
என்னை நீங்கள் வழி நடத்துங்க, உம்முடைய பாதையில் என்னை வழி நடத்துங்க, உண்மை போல இந்த பூமியில் வெற்றியாய் பரிசுத்தமாய் நல்லா வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க நீ கேட்டுட்டீன்னா அவர் உனக்குள்ளே வந்துடுவார். நீ அவரை மாதிரியே வாழ ஆரம்பிச்சிடலாம். அல்லேலூயா. இயேசுவை போல எங்கே வாழலாம்? பரலோகத்தில் கிடையாது, இந்த பூமியிலே வாழலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹெவன் ஆன் எர்த். பரலோகத்தில் வாழ்கிறது மாதிரியே இந்த பூமியிலையும் இயேசுவோடவே பரிசுத்தமாய் வாழலாம், இயேசுவை போலவே வெற்றியாய் வாழலாம், இயேசுவை போலவே அன்புள்ளவர்களாய் வாழலாம், இயேசுவை போலவே ஆசீர்வாதமாய் வாழலாம். அல்லேலூயா. 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 பாவம் செஞ்சிட்டேன், அதனால இயேசு என்னை வெறுத்துட்டாரு, அதனால் நான் இன்னும் பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாய் பாவம் செய்தீர்கள் என்றால் அந்த சிந்தனைக்கு இப்போயே ஒரு முடிவு கட்டுங்க. இன்றைக்கி நைட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நிறையா நான் தப்பு பண்ணிட்டேங்க, நிறையா பாவம் செஞ்சிட்டேன், தப்புன்னு செஞ்சு அந்த தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை திரும்ப திரும்ப நான் பண்ணியிருக்கிறேன், என்னை இயேசு மன்னிப்பாரா? நிச்சயமாக இயேசுவே உண்மை என் வாழ்க்கையிலே தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், நீர் எவ்வளவு நல்ல தகப்பன், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு என்னை நேசிக்கிறீர், இதெல்லாம் என் சிந்தனையில் கொண்டு வரேன், எனக்குள்ளே நீர் வாரும், என்னை உண்மை போல மாற்றும் நீ கேட்டுட்டீன்னா உன்னை ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சி உன்னை அவரை போலவே அவர் மாற்றிடுவார், உனக்குள்ளே அவர் வந்துடுவார், உன்னை விட்டு விலக மாட்டார். ஆனால் அவர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவர் மன்னிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாற்றிட்டு துணிகரமாக வாழக்கூடாது. அது பேய் சொல்கிற ஒரு பெரிய தவறான கருத்து. பேய் என்ன சொல்கிறான்னா, இயேசு உன்னோட இருக்கிறார், நீ என்ன வேணாலும் செய்யலாம், என் இஷ்டத்துக்குன்னு வாழலாம் கிடையாது. அதேமாதிரி இயேசு என்னை வெறுத்துட்டாரு, நான் தப்பு பண்ணலான்றதும் தப்பு. எது சரி அப்படின்னா, இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசுவின் கிருபை என்னோடு இருக்கிறது, இயேசுவின் ஆசீர்வாதம் என்னோடு இருக்கிறது, இயேசு என்னை விட்டு விலகாமல் என்னை கைவிடாமல் இருக்கிறார். இந்த ரெண்டு கையினால் நான் என்ன செஞ்சாலும் என் மூலமாக யார் செய்கிறா? இயேசு செய்கிறார். இந்த கண்ணுனால யார் பார்க்குறா? இயேசு பார்க்குறார். நான் வேற அவர் வேற கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம். இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பாவம் செய்கிறதா ரொம்ப கஷ்டமாக போயிடும், பரிசுத்தமாக இயேசுவோட வாழ்றது ரொம்ப ஈஸியாக போயிடும். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறது உங்களுக்கு கிடைக்கும் பலன் அப்படின்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. அது கிஃப்ட், அது ரிவார்டு, கஷ்டப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இரவு எத்தனை பேர் இயேசு உங்கள் வாழ்க்கையை கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. நம்ம கெட்டு போகிறவங்க கிடையாது, கெட்டு போகிறவங்களையும் நல்ல வழிக்கு கொண்டு வரக்காக கர்த்தர் நம்ம இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கெட்டு போகிறவங்களையும் நீ கெட்டு போகக்கூடாதுப்பா, எங்கள் ஏசப்பாவுக்கு ஒருத்தங்க கூட கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு, அதனால் நீ வா இந்த வழியில் வான்னு சொல்லிட்டு அவங்களை திருப்புறதற்காக அவர் வைத்திருக்கிறார் நம்மை இந்த பூமியிலே. அல்லேலூயா. அதனால நாம் ரட்சிக்கப்படுகிறதற்காக இருக்கிறோம், இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் பலவீன நல்ல. அல்லேலூயா. நீங்கள் பலவான், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இயேசுவோடு வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. முழு பிரசங்கத்தில் 4 பாயிண்ட் பார்த்தோம். பரிசுத்தத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறேன்னு நினைக்கலாம், இயேசு உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. எனக்கு மேன் பவர் இல்லைங்க, அதில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இயேசு உங்களோட இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்கள் பலவான்கள். அல்லேலூயா. பொருளாதாரத்தில் நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலையப்படாதீங்க. எந்த வேலை செஞ்சீங்கனாலும் சரி, படிக்கிறவங்க படிப்பை ஜபம் பண்ணிட்டு படிங்க, ஜபம் பண்ணிட்டு வேலை செய்யுங்க. நீங்களும் ஏசப்பாவும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்கிறீங்க. அப்போ இயேசு ஒரு வேலையை செஞ்சாருன்னா அந்த வேலை தோல்வியாக இருக்குமா? ஒருவேளை தோல்வி மாதிரி தெரியலாம், ஆனால் அவர் அதை வெற்றியாய் முடிய செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரீரத்தில் வியாதியாக இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க, உங்கள் வேதனைகளை அவர் நீக்கி உங்களுக்கு அவர் பலனாக இருப்பார். டாக்டர் ரிப்போர்ட்டை நம்ப வேணாம், இயேசுவின் சத்தியத்தை நம்புவோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. எல்லாரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடுவோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். இந்த இரவு ஒரு ஆசீர்வாதத்தின் இரவு, அற்புதத்தின் இரவு, மாற்றத்தின் இரவு. இத்தனை நாள் இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன் டேனின்னு, இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன் டேனி, இத்தனை நாள் இதெல்லாத்தையும் நினச்சி தான் நான் வீணாக போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு இயேசு என்னோட பேசியிருக்கிறார். இன்னைக்கு இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நான் சொல்ல இந்த ஜெபத்தை என்னோட இணைந்து சொல்லுங்க. நிச்சயமாக இயேசு உன்னை நேசிக்கிறார்,
நிச்சயமா இந்த உலகத்துல யார் உன்னை வெறுத்தாலும் சரி அவர் உன்னை வெறுக்க மாட்டார். அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த மொபைல்ல நீ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, டேப்ல பார்த்தாலும் சரி, டிவில கனெக்ட் பண்ணிருக்கலாம், லேப்டாப்ல பார்க்கலாம், நீங்க எந்த டிவைஸ்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்காக ஜீவன் கொடுத்தவர். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோட இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இயேசுவே, இயேசுவே, எனக்கு எனக்கு நீர் பலனாய் இருக்கிறீர். நீர் பலனாய் நீரே என்னுடைய பலன். நீரே என்னுடைய பலன். நான் என்னை நம்பவில்லை. நான் என்னை நம்பவில்லை. என்னுடைய சுய பலத்தை நம்பவில்லை. என்னுடைய சுய பலத்தை நம்பவில்லை. என்னால் முடியும் என்று சொல்லவில்லை. என்னால் முடியும் என்று சொல்லவில்லை. இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோம். எனவே இயேசுவை கொண்டு, இயேசுவின் உதவியை கொண்டு எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். பலத்தோடு வாழ முடியும். சுகத்தோடு வாழ முடியும். ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஓ, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய உதவியை கொண்டு, உம்முடைய உதவியை கொண்டு பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்தமாய் வாழ முடியும். இயேசுவே, இயேசுவே, எனக்குள்ளாய் நீர் வந்திருக்கின்றீர். எனக்குள்ளாய் நீர் வந்திருக்கின்றீர். எனக்குள்ளாய் நீர் வந்துவிட்டீர். எனக்குள்ளாய் நீர் வந்துவிட்டீர். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். உம்மை போல நான் பார்ப்பேன். உம்மை போல பேசுவேன். உம்மை போல சிந்திப்பேன். உம்முடைய நோக்கம் நிறைவேறும்படி நான் வாழுவேன். எனக்கு உதவி செய்யும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளைக்காய் நன்றி. இப்பொழுதுமாக என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை நீர் பேசி இருக்கின்றீர். சிலுவையை பற்றிய உபதேசத்தை ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படி இந்த பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கையிலே தேவ பலனா இது கிரியை செய்யட்டும். பிசாசானவன் இதை எடுத்து போடாதபடிக்கு கர்த்தாவே நீர் இவர்களுடைய இருதயத்திலேயே நீர் எழுதுவீராக. ஆமென், ஆமென். உடைய ஆவியினாலே நீர் எழுதும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, இவர்களை நீர் வழி நடத்தும். நாளைய தினத்திலே உலகமெங்கிலும் நடைபெற இருக்கின்ற ஞாயிறு ஆராதனைகளுக்காய் ஜெபிக்கின்றேன். எல்லா ஆராதனைகளும் உம்முடைய நோக்கத்தை நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளட்டும், மாளிகை செய்யட்டும். விசேஷமாய் இப்பொழுது இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற பிள்ளைகளுடைய வேலையை ஆசீர்வதிங்க. திருமண காரியத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் கைக்கூடி வரட்டும். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சரீரத்திலே பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் ஆகியிருக்கவங்க, வீட்டில் அட்மிட் ஆகியிருக்கிறவங்க, பெட் ரெஸ்ட்ல இருக்கிறவங்க, ஆண்டவரே ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றேன். இப்பொழுதே இயேசுவினுடைய வல்லமையினால் இவர்கள் பலனடைவார்களாக. சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பிரச்சனைகளும் வேதனைகளும் போராட்டத்திலும் வாழுகிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே யெகோவா ஷாலோம் சமாதானத்தை தருகிறவர். உம்முடைய சமாதானத்தை இவர்கள் மீது அளவில்லாமல் பொழிவீராக. இந்த இரவு வேளை ஒரு ஆசீர்வாதமான, அமைதியான, நிம்மதியான, கர்த்தரோடு உறவாடக்கூடிய ஒரு இரவாய் இன்றிலிருந்து இவர்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்களை விட்டு விலக மாட்டார். Have a blessed week ahead. Good night. God bless you.